ஃபைப்ராய்ட்ஸ் பத்தி நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன் இல்லையா? அதுல நான் சொல்லியிருப்பேன், இந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்க உடனே பேனிக் பண்ண வேண்டாம். பிகாஸ் இட்ஸ் வெரி காமன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஏசிம்ப்டோமேட்டிக் அண்ட் இட் டசன்ட் நீட் ட்ரீட்மெண்ட். ஸோ அது வந்து ரொம்ப காமன் அண்ட் அதனால எந்த பாதிப்பும் இல்லன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கூட அவசியம் கிடையாது அப்டின்ட்டு. பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல, சில டைம்ஸ் வந்து அதுக்கு இவால்யூவேஷன் இல்லைன்னா உடனே அட்டென்ஷன் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைப்ராய்டு வந்து ரேப்பிடா க்ரோ ஆகுது. அதாவது அந்த ஃபைப்ராய்டு இருக்குன்னு தெரியும்போது உங்களுக்கு பேசிக்கா அது ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி அது அதோட லொகேஷன், சைஸ் எல்லாம் நோட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் அல்ட்ராசவுண்ட் போறீங்க. அண்ட் அதில பார்த்தா அந்த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வளருது. ரொம்ப கடகடகடன்னு வளர்ந்துட்டே போகுது, பெருசாயிட்டே போகுது அந்த ஃபைப்ராய்டு கட்டி. அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இவால்யூவேட் பண்ணணும். அத வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. உடனே ஆக்ஷன் தேவை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2வது சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பீரியடே வரது கிடையாது. நீங்க வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டீங்க. ஆனா, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைப்ராய்டு வந்திருக்கு. அப்படின்னா, அப்பவும் நீங்க வந்து அத இக்னோரே பண்ணக்கூடாது. நீங்க உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான இவால்யூவேஷன் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அது நான் சொன்ன மாதிரி அந்த சைல்ட் பேரிங் ஏஜ்லயும் மெனோபாஸ்க்கு முன்னாடியும் தான் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து காமனா இருக்கு. ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் ஃபைப்ராய்டு இருக்குன்னா, உடனே அதுக்கு இவால்யூவேஷன் தேவை. உடனே டாக்டர போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் பயாப்சி வாட் எவர் நீடட் ரைட் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணவே கூடாது. மெனோபாஸ்க்கு அப்புறம் ஃபைப்ராய்டு வந்திருக்கு அப்படின்னா. ஸோ இந்த 2 சிச்சுவேஷனில் ரேப்பிடாக க்ரோ ஆகுது ஃபைப்ராய்டு ஆர் மெனோபாஸ்க்கு அப்புறம் ஃபைப்ராய்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்த 2 சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்த்து இவால்யூவேட் பண்ணிக்கணும். மற்றபடி ஃபைப்ராய்ட்ஸ்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ், என்ன சிம்டம்ஸ்னு எல்லா டீட்டெயில்ஸும் என்னோட ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற வீடியோவில் இருக்கு. யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற வீடியோவில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. அதை தவிர இன்னொரு வீடியோ ப்ரெக்னன்சியில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சி எப்படி எஃபெக்ட் பண்ணுது இல்லை பண்ணுறதில்ல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தனியாக ஃபைப்ராய்ட்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் இருக்குது. நான் 2 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள்.